வண்ணத்தமிழ் சினிமா இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். நான் ஒளிப்பதிவாளர் முத்ரா. திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற படம் துரை செந்தில்நாதன் இயக்கத்தில் லெஜண்ட் சரவணன் நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய இந்த லீடர் அப்படிங்கிற படத்தை பற்றி பார்க்கலாம். இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். பணத்தை வச்சு என்ன செய்ய முடியும்? இந்த உலகத்தில் பணம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஒரு அளவு, ஒரு எக்ஸ்டெண்ட் வரைக்கும், அதற்கு மேலே அது குப்பை தான். ஆனால் அந்த பணத்தை வச்சு என்னால் செய்ய முடியும். அப்பா அம்மாவை தவிர மற்றது எல்லாத்தையும் வாங்க முடியும் இல்லையா? அப்படி புகழையும் வாங்க முடியுமா? சினிமாவில் ஹீரோ ஆயிட முடியுமா? முயற்சி பண்ணி பார்த்துருக்கார் நம்ம லெஜண்ட் சரவணன். என்ன நடந்திருக்கு? பொதுவாக சினிமாங்கிறது ஒரு மாஸ் மீடியா, எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சின்ன வயசுலேயே அதுக்குன்னு உழைச்சி, அதுக்குன்னு ஹார்ட் ஒர்க் பண்ணி, அதுக்குன்னு நாள் கணக்காக டீ கூட சாப்பிடாமல் போராடி, இப்படியெல்லாம் சினிமா நடிகர்களாக முயற்சி பண்ணி பல லட்சம் பேர் முயற்சி பண்ணுற இடத்துல யாரோ ஒருவருக்கு அந்த அதிர்ஷ்ட தேவதை கதவை திறக்கிறார். அப்படி வந்தவங்க தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்லாம். பேர் அதிர்ஷ்டம் மட்டும் கிடையாது, அவருடைய உழைப்பு இருந்தது. ஒரு படம் நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு. அவர் திடீர்னு ஒரு நாளில் என்ன சூப்பர் ஸ்டாராக இல்லை, காலை தூக்கி அடித்தா 10 பேர் விழுகிறது, 15 பேர் விழுகிறதெல்லாம் கிடையவே கிடையாது. முள்ளு மலர்னு ஒரு படம். அந்த படத்தில் காளிங்கிற ஒரு கேரக்டர் ஒரு கதை நாயகனாக வருவார். அதுதான் இங்கே முக்கியம். ஒரு ஹீரோ ஆகிறதுக்கு அடிப்படை தகுதி என்ன? கதை நாயகனாகணும் முதல்ல, அப்புறம் தான் கதாநாயகன். அந்த படத்தில் காளிங்கிற ஒரு கதாபாத்திரம் பேசுகிற ஒரு டைலாக், கெட்ட பயசார் அந்த காளி, கையையும் காலையும் வெட்டி போட்டால் கூட எப்படியா பழச்சிக்கலாம் சார் அப்படிங்கிற ஒரு டைலாக் இன்னைக்கு 45 வருஷம் கழிச்சு சூப்பர் ஸ்டார் மேடையில் பேசுகிறார். இப்போ பேசுகிற ரஜினிகாந்துக்கும் அப்போ பேசுகிற ரஜினிகாந்துக்கும் நிறைய வித்தியாசம். இந்த இடம் எங்கிருந்து கிடைத்ததுன்னா, அந்த கதையில் வரக்கூடிய கதாபாத்திரம் பேசக்கூடிய வசனத்துக்கு கிடைச்சது. அது ஒரு பெரிய ஒரு பஞ்ச் டைலாக் ஆனது. அப்படித்தான் ஒவ்வொரு படங்களா கதையில் அனுதாபங்களை சம்பாரிச்சு அவர் ஒரு ஹீரோவா மக்கள் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக அறிமுகமாகி அப்புறம் தான் அந்த சூப்பர் ஸ்டாருங்கிற அந்தஸ்து. அதே மாதிரி தான் நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் படங்கள்லாம் பார்த்தா ரொம்ப சாதாரணமான படங்களாக இருக்கும். அப்போ ஒரு பிரபலமான ஒரு பத்திரிக்கையோட பெயர் சொல்ல விரும்பலை. அதில் என்ன தெரியுமா எழுதினாங்க? இவங்க டைரக்டர் எஸ். சந்திரசேகரோட பிள்ளை நடிக்க வந்திருக்காங்க. அவர் வெளி டைரக்டர்கிட்ட போய் நடிக்கிறதை காட்டிலும், எஸ். சந்திரசேகர் டைரக்ட் பண்ணுறதை காட்டிலும் நம்ம ராமநாராயணன் சார்கிட்ட கொண்டு விட்டால் அவர் மாடு ஆடு குரங்கெல்லாம் வச்சு எடுப்பார், அதோட ஒன்றா இவரையும் வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை எழுதிட்டாங்க. அது பெரிய இஷ்யூ ஆகி எஸ். சந்திரசேகர் சார் அந்த ஆஃபீஸ்க்கே போய் சண்டை போட்ட வரலாறுலாம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி, அத்தனை போராட்டங்களையும் தாண்டி பூவே உனக்காகன்னு ஒரு படம் வந்தது. அதில் அவர் கதை நாயகன் ஆகிறார். நல்லா தெரிஞ்சுக்க, கதாநாயகன் இல்லை, கதை நாயகன். ஒரு சென்டிமெண்ட், ஒரு ஃபேமிலி லவ் ஸ்டோரி, அது அழகாக ப்ரெசென்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு 3-4 படங்கள். அந்த முகம் கொஞ்சம் கொஞ்சமாக அறிமுகமாகி அதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிற சாதாரண வசனங்கள் கூட பஞ்ச் டைலாக் ஆகும். இப்படித்தான் நம்ம தமிழ் சினிமாவுடைய வரலாறு இருந்திருக்கு. ஒவ்வொரு ஹீரோக்களும் கதையை வைத்து தான் உருவாகிறாங்க. இது ஹாலிவுட்லேருந்து எல்லா உதாரணமும் சொல்ல முடியும். கதையை வைத்து தான் ஒரு கதாநாயகன் உருவாகிறாங்க. ஆனால் லெஜண்ட் சரவணன் மாதிரி யாருக்கெல்லாம் வேற கேட்டகரி. இவங்க பணத்தை வைத்து அந்த நம்பர் 1 இடத்த சினிமாவில் பிடிக்க முடியுமாங்கிற ஒரு முயற்சியா அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அதை தாண்டி இவங்க முயற்சி பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. பவர் ஸ்டார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், இப்போவும் இருக்கார் அவர். ஆனால் சினிமாவில் ஆக்டிவாக இல்லை, சின்ன படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. அவர் வந்தார் திடீர்னு கண்ணா லட்டு திங்க ஆசையா அப்படின்னு ஒரு படம் பண்ணார். ஒரே காமெடியாக இருக்கும் அந்த படத்தெல்லாம் பார்த்தா. பரவாயில்ல, அது 2-3 படங்கள் அவ்வளோதான் இருந்திருக்கு. அதுக்கு மேலே அவங்களால சஸ்டெயின் பண்ணி ஏன் போக முடியலை? காரணம் இதுதான். இப்போ நம்ம லெஜண்ட் சரவணன் அந்த கேட்டகரியில் வர்றாரான்னு கேட்டால் அதுலேயும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இவர் ஒரு மிக புகழ்பெற்ற ஒரு பிஸ்னஸ்மேன். ஒரு பிஸ்னஸ்மேனுக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கும், அப்பொழுது கடுமையான வேலைகள் இருக்குந்தா கூட சினிமாவுக்குன்னு ஒதுக்கி இதுக்காக ஃபைட்டெல்லாம் கற்றுக்கிட்டு இதுக்காக நடிக்கிறதுக்கெல்லாம் ட்ரெயின் அப் பண்ணி ஒரு மிகப்பெரிய முயற்சி பண்ணி ஹீரோவாக ஆகிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கார். அதுக்காக அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள், ஹேட்ஸ் ஆஃப் சார், உங்களுடைய முயற்சி பலிதமாகட்டும். ஆனால் இங்கே சினிமா அப்படி இருக்கா அப்படின்னா உண்மையாக அப்படி இல்லைன்னா சொல்லணும். இந்த படத்தை பற்றி பேசும்போது என்னென்னா, இந்த படத்தில் அப்படி ஒரு நட்சத்திர கூட்டம், லால்லேருந்து சாம்லேருந்து ஆண்ட்ரியாவிலேருந்து ஒரு மிகப்பெரிய நட்சத்திர கூட்டமே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை சில காட்சியெல்லாம் பார்க்கும்போது ஐயோ லோகேஷ் கனகராஜ் படத்துக்கு வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். திடீர்னு ஒரு விஜய் படத்துலேருந்து ஒரு சீன் வரும், அங்கேருந்து ஒன்று அஜித் படத்துலேருந்து ஒரு காட்சி, இப்படி பல்வேறு விதமான சூப்பர் ஹிட் படங்கள்லேருந்து இருக்க காட்சிகள்லாம் அங்கே ஒன்று வந்து போகிற மாதிரி இருக்குது. ஆனால் டைரக்டர் ரொம்ப அழகாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. இவருக்கு என்ன எடுப்படும், அவருடைய மீட்டர் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான காட்சி அமைப்புகள் தான் ஓரளவுக்கு ரசிக்க முடியுது. லெஜண்ட் சரவணனை பொறுத்தவரை அவர் முயற்சி பண்ணியிருக்கார். தான் ஒரு ஹீரோவாக நிற்கிறதுக்கு, தான் ஹீரோவாக நடித்து மக்கள் மனதில் இடம் பெறணுங்கிற ஒரு முயற்சி பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த முயற்சி எந்த அளவுலன்னு சொல்ல முடியாது, மிகப்பெரிய வெற்றி பெறலை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஆவரேஜை தொடக்கூடிய அளவில் தான் அது இருக்குது.
படத்தோட கதை அப்படின்னு கேட்டால், ஒரு துறைமுகம், அந்த துறைமுகத்தில் காரை வாடகைக்கு விட்டுட்டு காருக்கு வந்து மெக்கானிக்காக வேலை பார்த்துட்டு தன்னுடைய ஒரு சின்ன குழந்தையோட வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அனாதையான ஒரு கேரக்டர் தான் இவர் லெஜண்ட் சரவணன். அவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், அந்த ஹார்பரில் வந்து சால்டன் ஒரு மிகப்பெரிய ஒரு ரவுடிசம், அவன் இன்டர்நேஷ்னல் லெவலில் கேங்ஸ்டர், அவன் வந்து அவன் பண்ணக்கூடிய ரவுடிசம் பிரச்சனைகள், அதில் வந்து இவர் எப்படி இன்வால்வ் ஆனார், இவர் யார், இவருக்கு என்ன பேக்ட்ராப் அப்படிங்கிறது அந்த படத்தோட மொத்த கதையாக போகுது. ஆக மொத்தத்தில் வந்து இவருக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறக்காக வந்து நிறைய சீன் இதுக்குன்னு திணிக்கப்படுது. ஆனாலும் துரை செந்தில்நாதன் இந்த இயக்குனர் வந்து ரொம்ப தெளிவான ஒரு திரைக்கதை, அதனால் ஓரளவுக்கு ஏதோ படத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி இழுத்து போயிட்டு இருக்கு. அந்த அளவில் ஒரு சுமாரான ஒரு படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து ஜிப்ரானுடைய மியூசிக்கல் RR ஸ்கோர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. படத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு வருதுன்னு தான் சொல்லணும். அப்புறம் வந்து சினிமாட்டோகிராஃபர் வெங்கடேஷோடைய சினிமாட்டோகிராஃபி சொல்லவா வேணும். ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர், என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கோ அத்தனையும் இறக்கி ரொம்ப அழகாக அந்த சினிமாட்டோகிராஃபி கொடுத்துருக்காரு. பிரதீப்போட எடிட்டிங்கும் நல்லா இருக்குது. ஆக மொத்தத்தில் படம் வந்து ஓரளவுக்கு சுமாரான ஒரு படம் தான். ஆனால் வந்து லெஜண்ட் சரவணன் நடிக்க முயற்சி பண்ணுறாரு. இன்னும் அவர் வரணும். இன்னும் ஒரு என்னென்னா, எனக்கு தெரிந்த வகையில் என்னென்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த படம் எடுக்கிற பணத்தில் வந்து ஒரு 10 படம் எடுத்துக்க முடியும். ரொம்ப பிரமாதமான படங்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, ஒரு முள்ளு மலர் மாதிரியாவோ ஒரு பூவை உனக்காக மாதிரியாவோ அவருடைய வயசுக்கு தகுந்த படங்களை அவர் எடுத்துருக்க முடியும். ஒரு 10 படங்கள் எடுத்திருந்தா, 10 நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்திருந்தா ஒரு 2 படம் பெருசாக ஓடுறதுக்கு உண்டான வாய்ப்பு. ஆக அந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து ஒரு திருப்பி ஒரு ஹீரோ இமேஜ் இங்கே கிடைக்கிறதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆக அந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா சரவணன் சார், உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக வெற்றி அடையும். ஆக உங்களுடைய முனைப்புக்கும் உங்களுடைய முயற்சிக்கும் வாழ்த்துக்கள். ஒரு சுமாரான ஒரு படம், லெஜண்ட் சரவணன் நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய இந்த லீடர் ஒரு முறை பார்க்கலாம். மீண்டும் இது போன்ற திரை விமர்சனத்தில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.